எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை, பாலியல் கொலை அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. கோயம்புத்தூரில் நடந்த 10 வயசு குழந்தைய, பிஞ்சு குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணும்போது அந்த குழந்தைய எவ்வளவு அடி அடித்து துன்பப்படுத்தி கொலை பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறத கேட்டாவே பயங்கரமாக ஆத்திரமும் வேதனையும் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மிருகங்களை குழந்தைய கூட பார்க்காம ரேப் பண்ணி கொலை பண்ணின மிருகங்களை அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து, அவங்கள அரெஸ்ட் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து அவனை வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணணும். என்னென்னா, அவனுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், மரண தண்டனை கொடுத்துடணும். துடிக்க துடிக்க சாவடித்து, துடிக்க துடிக்க தூக்கில் தொங்க விட்டு அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும். பெண்களை, குழந்தைகளை ரேப் பண்ணுறவன் அவனுங்களுக்கு உண்டான தண்டனைகள் வந்து கடுமையானதாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவன் வந்து தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவான். இவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு எஃப்ஐஆர் போட்டு கையால் உடைச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி